அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு பின்னாடி காஞ்சிட்டு இருக்கிற தேங்காய் எல்லாம் 7 மரத்துல 4 மாசத்துல விழுந்ததுங்க. இத்தனை தேங்காய் விழுந்திருக்குது. நான் மரத்துக்கு எதுவுமே பண்றது இல்லை. நீங்க வந்து பார்த்தா அந்த 7 மரத்தை காமிக்கிறேன். 7 மரம் தான் இருக்குது. புல்லேறித்தான் கிடக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எருக்கலை ஒரு தாட்டு ஃபுல்லா மரத்துக்கு 200 கிலோ போட்டிருப்பணுங்க. கிச்சன் ஏற்றி மூடி விட்டு தண்ணி விடுறதா நல்லா காய்க்குது. புல்லு கூட வெட்ட மாட்டோம். புல்லை ரொம்ப வளர்ந்துட்டு அறுத்து விடுவோமுங்க. களைக்கொல்லியோ எந்த ரசாயன உரமோ பயன்படுத்தலை. சும்மா தான் இருக்குது மரம். அந்த 7 மரம் மட்டும்தான் நல்லா இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா பிரித்து விட்டதில் 7 மரம் தான் பிரித்து விட்டுருக்கிறாரு. இந்த மாதம் ஆவணியில் ஒரு 50 மரம் கொடுக்க போகிறாரு. அதையும் இதே மாதிரி கேப்புக்கு கொண்டு தருவணுங்க. 50 மரம் 150 மரத்தினுடைய ஈல்டு எடுக்க முடியும். அருமையான வித்து. இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்திலிருந்து எங்கள் பழைய தோட்டத்தில் இருக்கிற மரம். அந்த மரத்திலிருந்து நெத்து எடுத்து கொண்டு வந்து போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி நட்டதை இந்த வெரைட்டிங்க. அருமையான வெரைட்டி. வறட்சிக்கும் தாங்கு, நோய்க்கும் தாங்கு. மரம் சங்கவே சங்காதுங்க. பருப்பெல்லாம் என்ன மந்தத்தில் இருக்குதுன்னு பாருங்க. இந்த பருப்பு என்ன மந்தத்தில் இருக்குதுன்னு பாருங்க. இதையும் உடச்சி காமிக்கிறேன். இது காய் காஞ்சி போச்சு. உள்ளே குடுகுடுன்னு குடுவையாட்ட ஆடி இருக்கு. அதனால சுருங்கி எடுதுங்க. நல்லா பருப்பு மந்தமான காய். அப்புறம் கொப்பரை எந்த சைஸில் வரும்னு காட்டுறேன் பாருங்க. இந்த சைஸில் இருக்குங்க. இன்னைக்கெல்லாம் சும்மா நேச்சராக அதான் வாரதெல்லாம் பருப்பு மந்தம் பாருங்க. நல்லா அவுட்டன் வரும். இது எண்ணெயாட்டுக்கு தான் போட்டிருக்கிற. நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சிருக்கு, எண்ணெயாட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எண்ணெய் தேங்காய் விலையேறி போகு. அருமையான வெரைட்டி. அடுத்த வருஷத்துலேருந்து இதுலேயே நெத்து போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளும் எத்தனையோ விற்று பார்த்துட்டோம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சங்காமல் காய்க்கிறது இல்லைங்க. இது அருமையான வெரைட்டி. இப்போ நீங்கள் நர்சரிக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு முன்னாடி கொட்டி வச்சிருந்தாலங்க அந்த காய் தான். அது கீழே கிட்ட காமிச்சிருந்தவீன்னு. இது ஆகுமா ஆகாதான்னு சொல்லுங்க நெத்து போடுறதுக்கு. ஏன்னா இதை விட பெஸ்ட் வெரைட்டி கூட யாராவதுக்கிட்ட இருக்கலாம். அப்படி இருந்தால் சொல்லுங்க. அதை வேணாலும் நெத்து வாங்கி போடலாம். மெயின் பருப்பு மந்தமாக இருக்கணுங்க. அப்போ தான் அது காசு பண்ண முடியும். ரெண்டாவது நோய் வறட்சி இதுகளுக்கெல்லாம் நல்லா தாங்குற மரமாக இருக்கணும். அப்போ தான் அது பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு பண்டதும் பார்க்கறக்கெல்லாம் உனி மனுஷங்கிட்ட சக்தி இருக்காதுங்க. ஏன்னா மனுஷனே பல சத்து குறைபாட்டில் எல்லாம் நொந்து நூலாகி போயிட்டு இருக்கிறா. இந்த தேங்காய் ஒன்று உடைச்சி பால் புழிஞ்சு ஒரு தேங்காய் பால் தினமும் குடித்தா போதுங்க. எல்லா பிரச்சனையும் சரியா. ஏன்னா தாய்ப்பாலுக்கு நிகர் தேங்காய் பால்னு சொல்கிறாங்க இல்லைங்க. நான் அப்பப்போ குடிச்சிட்டு இருக்கிறேன். உன்னை ரெகுலராக குடிக்கலான்ட்டு இருக்கிறேன். உன்னை உழுகிற காயெல்லாம் எடுத்து போட்டு கீழறையும் காமிச்சிருந்தவே பார்த்துக்குங்க மக்களே எப்படி இருக்குதுன்னு. அப்படியே நடந்து போ. பாஸ் பண்ணிட்டு இதில் ஒரு 2-3 காய் தான் அழுகல் வந்ததுங்க. 2-3 காய் அழுகல் வந்தது. ஒரு 5-6 காய் முளப்பு வந்துடுது. உள்ள தேங்காய் பூ இருந்தது. எடுத்து சாப்பிட்டா அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம காயிலேயே நெத்து போட்டுடலான்ட்டு இருக்குதுங்க. இதை விட பெஸ்ட் வெரைட்டி எல்லாம் இருக்காது. நானும் பல பக்கம் பார்த்துட்டேன். இதுலேயே போட்டு உங்களுக்கு கொடுக்குறேனுங்க. ஏன்னா இன்னும் 50 மரம் வந்துருமில்ல. அதையும் நல்லா பராமரித்து நம்ம விதை எடுக்கணும்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு காலை வளர்த்துனது எதுக்கு, கட்டு சேவல் வளர்த்துனதெல்லாம் எதுக்குன்னா ப்ரீடிங்க்கு தான் வளர்த்துனதுங்க. நல்லா திடகாத்திரமாக காளையை வளர்த்தி அதை ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணாதான் அடுத்த இது அதே மாதிரி வரும். கோழியும் அப்படித்தான். நல்லா பவரான சேவலில் போட்டு எடுக்கணும். அதே மாதிரி நம்ம தாய் மரம் பவரான மரத்துலேருந்து எடுக்கணுமுங்க. அது பீத்த மரத்துலேருந்து எடுத்து போட்டால் அது எங்கே காய்க்கு. இந்த மாதிரி நல்லா நோய்க்கு தாங்குற மாதிரி, வறட்சிக்கு தாங்குற மாதிரி நல்லா பாட்டம் பூட்டம் போட்டு கொடுத்த வித்துலேருந்து எடுத்து போட்டால் தான் நல்லா வரும். அடுத்த வருஷம் போட்டு கொடுக்குற அருமையான வித்துங்க. நேரில் அந்த 7 மரத்தை காமிக்கிறேன். வேணாலும் பாருங்க. இந்த வித்து ஆகுமா ஆகாதா, இல்லை இதை விட பெஸ்ட் வெரைட்டி இருக்குதான்னு சொல்லுங்க. அப்புறம் நேரில் சந்திப்போம். போடலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். நன்றி, வணக்கம்.